ஒரு 25 தீர்மானம். 25 அவரே தண்ணி குடிச்சு படித்தார். யாரையும் படிக்க விட மாட்டேன், நானே படிப்பேன்னு படித்தார். அதுவே ஜனநாயகம் கிடையாது. எல்லாம் அறகுறை லகடப்பாணியில் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு 4 இன்ஸ்டாவில் ட்வீட் போட்டு அது போட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருப்பான். அவனை கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு இந்த திமுக மாநாடு வந்து வெற்றியா இல்லையா? தொண்டர்கள் உற்சாகமாக மாநாட்டு முடிவுகளை கொண்டு செல்லணும், கிராமமாக கொண்டு செல்லணும். இவன் சீட்டை ஆடிட்டு அந்த ஜெயிச்ச பணத்தை தான் எடுத்துகிட்டு போகிறான். தமிழுக்காக உயிர் கொடுப்பேன்றாரு. சிபிஎஸ்சி வந்துடக்கூடாதுன்றாங்க. இவங்க வீட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலையா? இல்லை, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குல்ல, சரி வேல் லெவலில் சரி அதே போதுமானதான். இங்கிலீஷும் இருக்குது, இந்தியும் தெரியக்கூடாதுன்னு இந்த எண்ணம் பேசுகிறீங்க தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ஏன்னு கேட்குறேன். தமிழ் பள்ளிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் ஹிந்தியை கொண்டு வந்தால் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜ். கற்றுக்காதவங்க போட்டோம். நீங்கள் யார் தடுக்கிறதுக்குன்னு கேட்குறேன். ஸ்டாலினுடைய மகள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்களா இல்லையா? அப்போ நீ சிபிஎஸ்சி வந்துட்டு மாநாட்டு போட்டு இங்கே நடத்துறது வந்து முரண் தானே? எத்தனை அமைச்சர்கள், எத்தனை திமுக இருக்கிற பெரிய பெரிய தலைகள் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்க ஸ்கூல்லலாம் ஹிந்தி இல்லையா? சிபிஎஸ்சியில் படித்தாதான் இது பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கல்வி தரத்தை உயர்த்துங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்த முதல்வருக்கு பாராட்டு. வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்ட முதல்வருக்கு யாராவது நம்பினாங்க? வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டாங்க. வயிறு எறிய மாட்டான் அவன். இந்த தடவை 4000 கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், தண்ணியே நிற்காதெல்லாம் சொன்னீங்க. அதை நம்பி கீழ் தரத்தில் நாங்கள் வீடு பிடிச்சி ஃப்ரிட்ஜு அது இதுன்னு இஎம்ஐயில் வாங்கி போட்டு ஒப்பிட்டோம். கார் வரணும் இஎம்ஐயில் வாங்கி நிற்பாட்டோம் வீட்டு வாசல் முன்னாடி. திடீர்னு மழை பெஞ்சால் தண்ணியே போகாமல் எல்லாம் போச்சுறாங்க. மாநாட்டில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எங்கே வாடகைக்கு எடுக்கிறாங்க? இருக்கிறதே இருக்குது. கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, திண்டுக்கல் லியோனி, ஏங்க அவங்களாம் வந்து பூமர் அங்கிள்ஸ் மாதிரி. இளைஞரணி மாநாடு பற்றி நான் பேசினுக்கிறேன், நீங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர்களை சொல்கிறீங்களே. இதெல்லாம் தாண்டி ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய இளைஞரணி, லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட இளைஞரணி, அதில் ஒரு 10 பேர் கூட எல்லாம் கலை கொடுக்குது. டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குவன். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வந்து நடைபெற்று முடிந்தது. மாநில உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் வந்து நடத்தியிருந்தாங்க. மாநாடு மாநில உரிமை மீட்பு மாநாடு. மாநில உரிமை மீட்பு மாநாடு. உரிமை மீட்பு மாநாடு. நீங்கள் மாநாடு நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பார்த்தேன். மாநில உரிமை மீட்பு சம்மந்தமாக அதில் ஏதாவது தீர்மானம் போட்டாங்க? இல்லை, இன்றைக்கி கூட அறிக்கை விட்டுருக்காரு உதயநிதி. ஏங்க மாநாடு பற்றி நான் கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு உதயநிதி அறிக்கை விட்டான்றீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? மாநில உரிமை மீட்பு மாநாடு. அதில் அந்த மாதிரி தீர்மானம் ஏதாவது வந்துச்சான்னு கேட்குறேன். எத்தனை தீர்மானம் போட்டாங்க? ஒரு 25 தீர்மானம். 25 அவரே தண்ணி குடிச்சு படித்தார். யாரையும் படிக்க விட மாட்டேன், நானே படிப்பேன்னு படித்தார். அதுவே ஜனநாயகம் கிடையாது. ஒரு மாநாடுனா இளைஞரணி தானே? இளைஞரணி தான். பெரிய அணி, இந்தியாவிலே பெரிய அணி எங்கள் இயக்கத்தில் தான் இருக்குது இளைஞரணி. அதுதானே? அதில் வேறு யாருமே இல்லையா தீர்மானம் படிக்க? 25 தீர்மானம் இல்லை, ஆளுக்கு ஒரு 2 தீர்மானம் 3 தீர்மானம் கொடுத்து ஒரு நிர்வாகிகளை படிக்க விட வேண்டியதானே? இளைஞரணி துணை செயலாளர் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க? துணை செயலாளர், துணைத் தலைவர் ஒன்றா இருப்பாங்கள்ல, பொருளாளர், எல்லாத்தையும் ஒரு 3 தீர்மானம் 2 தீர்மானம் கொடுத்து படிக்க வைக்கலாம்ல. இல்லை ஒருத்தர் தீர்மானம் கொடுத்து 2 பேரை முன்மொழியுது வழிமொழியுது தானே மாநாடுன்னு. அதுதான் நான் பார்த்த வரைக்கும். இந்த தீர்மானம் இவர் முன்மொழிவார், அவர் தீர்மானம் படிப்பார், அவர் வழிமொழிவார், தீர்மானம் நிறைவேறும். எல்லாம் படிச்சுட்டு போயிடுவாங்க. மொத்தமாக இந்த 25 தீர்மானங்களையும் நிறைவேற்றும் வகையில் கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கரவொலி எழுப்பினா தீர்மானம் நிறைவேறியது. அந்த இதெல்லாம் கொண்டு வந்த கட்சி திமுக. ஆனால் அந்த அடிப்படையெல்லாம் இப்போ விட்டாச்சு. ஏன்னா எல்லாம் அறகுறை லகடப்பாணியில் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு 4 இன்ஸ்டாவில் ட்வீட் போட்டு அது போட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருப்பான். அவனை கூப்பிட்டு கூட வச்சுக்கிறது. ஏதாவது ஒன்று ட்விட்டரில் போட்டு நெகட்டிவோ பாசிட்டிவோ அவன் ஃபேமஸ் ஆகிருப்பான். ஒரு 1000-10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பான். அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, அடிப்படையே தெரியாது, ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தெரியாது, ஒரு அரசியல் தெரியாது, இந்த மக்கள் பிரச்சனை தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டிருப்பான். திடீர்னு அவனுக்கு இதாகிடும். ஐயோ பெரியார். காலையில் எழுந்துச்சோன்னா ஐயோ பெரியார், ஐயோ பெரியார், நான் பெரியார் பக்தன் அப்படின்னு வந்துடுவான். பெரியாரிசனம் என்ன? பெரியாருடைய இதை ஏற்றுக்கணுன்னா அதில் நாத்திகனா என்ன? நாத்திகனா கடவுள் மறுப்புன்றதை நீ எப்படி பார்க்குற? கடவுள் மறுப்புன்றது விஞ்ஞான ரீதியான ஒரு கடவுள் மறுப்பாக இருக்கணும். இப்போ எம்ஜிஆரும் கண்ணதாசன் இவங்கெல்லாம் கருணாநிதி கூட பேசும்போது ஐயோ இது நான் சொன்ன மாதிரி தான், ஐயோ பெரியார்
அப்படின்ட்டு கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. கடவுள் இல்லைன்னுலாம் சுற்றி இருந்தாங்க. கொஞ்ச நாளில் எம்ஜிஆர் மூகாம்பிகை பக்தரானார். இவர் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார், இது பண்ணார். ஏன் எங்கே போச்சு? நடுவில் மட்டும் கடவுள் இல்லாமல் போயிட்டார். அப்புறம் எப்படி கடவுள் வந்தார்? ஏன்னா ஸோ அவங்க கொள்கை பாதையில் விலகி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிட்டாங்க. இவங்க இன்னும் பகுத்தறிவில் தானே போகிறாங்க. அங்கே தான் இது சொல்ல வரேன். இப்போ மார்க்சிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மார்க்சிஸ்டுகள் இல்லை, பொதுவாக மார்க்சிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா மார்க்சிய விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. மார்க்சிய விஞ்ஞானம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு உயிர் எப்படி, பூமி எப்படி தோன்றுச்சு, எல்லாத்தையுமே விஞ்ஞான ரீதியாக அணுகுவது. எல்லாத்தையுமே சந்தேகினார்ல, எல்லாத்தையுமே நீங்கள் சந்தேகிக்க தான் செய்யணும். எல்லா சந்தேகினா கேள்வி கேளு. பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, பகுத்தாய்ந்து செய்கிறது. பூமி எப்படி தோணுச்சு, அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருந்துச்சு, அப்படி வந்துச்சு, அப்படிலாம் இல்லைடா. ஒரு பிளாஸ்ட்டு, அந்த பிளாஸ்ட்டில் பல நெருப்பு கோலங்கள் வந்தது. அதில் பெரிய நெருப்பு கோலம் சூரியன், பெருவெடிப்பு கோட்பாடு, பெருவெளி கோட்பாடு. அதில் பூமி ஒரு ரூட் விட்டுனாங்க பாருங்கள். 20 கோடி ஆண்டுக்கு முன்னாடியா 300 கோடி ஆண்டுக்கா அந்த சிலை ராமருக்கான கல் வந்து 300 கோடி ஆண்டுக்கு முன்னாடி. பூமியுடைய வயசே 3 கோடி தான். பெருவெடிப்பு நடந்தது 3 கோடி 4 கோடி தான் சொல்லுவாங்க. அதுலேயும் பூமி குளிர்ந்து பூமியுடைய வடிவமாக மானது கடைசி ஒரு 1 கோடி 1.5 கோடின்னுவாங்க. அப்போ இந்த கல் 300 கோடினா என்ன? இந்த உருட்டுலாம் வந்து நீங்கள் பகுத்தறிவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்கலாம். நீ எதுவுமே இல்லாமல் நீ சினிமாக்காரனை பார்த்து கை தட்டிக்கணும், எதை பற்றியும் படிக்காமல், எவன் சொல்கிறதையும் கேட்காம, கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு அந்த மாதிரி இருந்தால் அப்போ உனக்கு எதை பற்றியும் தெரியாது. அப்போ இந்த அடிப்படை என்ன? பூமி, இது பூமி தோன்றி குளிர்ந்து அதில் வந்து தண்ணீர் H2O உருவானது, சூரியனுடைய அந்த ஒளி, அதன் மூலிமா ஸ்டார்ச் தயாரி, அதன் மூலம் உயிர்கள் உருவானது. அந்த உயிர் வந்து ஒரு ஒற்றை செல் உயிராக தண்ணி கடியிலேருந்து அது வெளியே வந்து அமீபாவாக மாறி, அமீபா வெளியே வந்து ஊர்வனாக மாறி, அது 2 அறிவாக மாறி, அதுடைய பல்வேறு வடிவங்களுடைய இதாக மாறி, குரங்காக பல மிருகங்களாக இதாகி, அதில் ஒரு வகை குரங்கில் எல்லா வகையும் மனுஷனாக மாறல. அது கூட சில பேர் கேட்பான், குரங்குல வந்து மனுஷன் மாறினா இப்போவும் ஏன் குரங்கு இருக்குன்னுவோம். நல்ல கேள்வி தான் அது. ஆனால் அதுக்கு முதல்ல நீ கொஞ்சம் படிச்சிருக்கணும். குரங்குல எல்லா குரங்கும் மாறல, ஒரு குறிப்பிட்ட வகைக்கு மட்டும் இந்த மாதிரி மாறுது. அது உடனே மாறிச்சா? இல்லை. குரங்கு வந்து இப்படி குரங்கு வந்து கையை பயன்படுத்தி மாறலாம். அதனால தான் குரங்கு கை முட்டியை விட நீளமாக இருக்கும். நமக்கு முட்டிக்கு மேலே தான் கை இருக்கும். சில பேருக்கு மட்டும் தான் அதிசயமாக காமராஜருக்கு சொல்லுவாங்க, முட்டியோட கீழே கை நீளம் இருக்கும்னு. அது இந்த கை நம்ம யூஸ் பண்ண விட்டு நிமிந்து, இந்த குனிஞ்சின்றது இந்த முதுகெலும்பு நிமிந்து மனுஷன் நேராக நடக்க ஆரம்பிக்கிறதுக்கே பல 1000 வருஷங்களாச்சு. அதுக்கப்புறம் கையை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா அந்த நீளம் குறைஞ்சிச்சு, வால் இல்லாமல் போச்சு. வாளுடைய மிச்ச சொச்சம் தான் நம்ம முதுகெலும்பில் கடைசியாக ஒரு எலும்பு துருத்திக்கிட்டு இருக்கும். வாளுடைய மிச்ச சொச்சன்னுவாங்க. அதுக்கப்புறம் மனிதன் நடக்க ஆரம்பித்தோன்னே அவன் வந்து இலை தலையை சாப்பிட்றத விட மிருகங்களையும் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட ஆரம்பிக்க நெருப்பை கண்டுபிடிக்கிறது, மிருகங்களோட போராடுறது. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த ஒரு இடத்துல இருந்து தாண்டி போகாமல் ஒரே இடத்துல ஆற்றுப்படுகை ஓரமாக தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிது. கருவிகள், இரும்பு இதெல்லாம் இப்படி இதான் மனுஷன் வந்திருக்கான். ஆதாம் ஏவாள் ஆப்பிள் சாப்பிட்டாங்க. இந்த கதை தான் மதத்தில் சொல்கிறது, எல்லா மதத்துலேயும். இவங்க வந்து பிரம்மன் படைச்சார் 5 தலையில், இடுப்பில், காலில் அப்படின்னு இவங்க இந்து மதத்தில் சொல்கிறாங்க. வர்ணம் பேசுகிறவங்க ரைட்டு. இங்கே வந்து நீங்கள் கடவுள் மறுப்பு அப்படின்னு வந்துச்சின்னா நீங்கள் இதெல்லாம் படிக்கணும். கடவுள் இல்லை அப்படின்னா கடவுள் ஏன் இல்லை அப்படின்றதுக்கு நீங்கள் படிக்கணும், விஞ்ஞான ரீதியாக படிக்கணும். அப்படி நீங்கள் படித்து புரிஞ்சிங்கன்னா உங்களை வெட்டி 100 துண்டாக போட்டாலும் நீங்கள் கடவுள் இருக்காருன்னு நம்ப மாட்டீங்க. பயம் வந்தால் கூட நம்ப மாட்டீங்க. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. கடவுள் நம்பிக்கைன்றது நம்முடைய மரபியல் தொடர்ச்சி. நீங்கள் பிறந்த உடனே ஒரு நாத்திகவாதிட்டையோ இல்லை பிறந்த உடனே ஒரு இடத்துல அப்படியே விட்டு தனியாகவே வளர்த்தா உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. கரெக்டாக? ராமர் கிருஷ்ணர்லாம் இவங்களுக்கு எப்படி பழகுறாரு? உங்கள் அப்பா அம்மா ராமர் கிருஷ்ணர் பெருமாள் கோயில் கூட்டு போகிறேன், முருகன் இது வள்ளின்னு. எங்கள் அப்பா அம்மா பள்ளிவாசல் இதுன்னு கூட்டு போனாலும் நான் முஸ்லீம், நான் உட்காந்துக்கிறேன். இன்னொருத்தர் வந்து சர்ச்சுக்கெலாம் கூட்டு போனாலும் அவர் சர்ச்சு இல்லை கட்டி. அப்போது இது மரபியல், இது இன்னொன்று வழி வழியாக கடத்தப்படுது இந்த நம்பிக்கை. இதிலேருந்து யாரோ ஒரு கொஞ்சம் பேர் மாறுவாங்க, கேள்வி கேட்பாங்க, மாறிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து நான் மத நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லைனால மத நம்பிக்கை, ஜாதிக்கு இதெல்லாம் போயிடும், எல்லாமே போயிடும். கடவுள் நம்பிக்கை ஏன் இல்லை அப்படின்னா அவங்க விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டேன்னுவாங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் சொன்னேன்ல, இப்போ எம்ஜிஆர், கண்ணதாசன்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாறிட்டா மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை, மதம் அப்படின்னு வந்ததே பயத்தில் தான். ஒரு பயத்தில் சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறான், இயற்கையை வணங்க ஆரம்பிக்கிறான்.
ஏன்னா நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம தெருவுலேயே ஒரு ரவுடிக்கிறான், போகும்போதெல்லாம் கூப்பிட்டு 2 அறை விட்றான் வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணுவோம்? அவனை கடந்து தான் போனோம் டெய்லி. அவன் வாசலில் அப்படி உக்காந்துக்கிறான், 4 பேர் ஹைட்டாக நிற்கிறானுங்க, தேவையில்லாமல் கூப்பிட்டு 2 அறைலாம் விட்டுனுக்கிறான் போகிற வரவனை. நம்ம என்ன பண்ணுவோம்? மறுநாள் அப்படி போகும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏய் அப்படின்வீங்களா? அண்ணா வணங்கண்ணே சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஒரு பயத்தை கிரியேட் ஆகிடும். பயத்தில் அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவீங்களா? அவன் மனசுலாம் சொல்லுவீங்க, நினச்சிக்கிங்க நாய் எப்படி இது பாரு ஊர் சொத்தை தின்னுக்கிட்டுன்னு. ஆனால் நம்ம எதுக்கு வம்பு? ஒரு வணக்கம் சொல்லிட்டு போடுவோம். நாளைக்கு பார்த்தா நான் வணங்கினே எங்கே தான் இருக்கிறேன் தெருவில், நான் சரி போ. இதுதான் இயற்கை பேரிடர். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வரும்போது அதை வணங்கினா நமக்கு தொல்லை கொடுக்காதுன்னு ஆரம்பித்தது தான் நம்பிக்கை. அது பல்வேறு வடிவங்களாக போய் பல்வேறு மதங்களாக போய் பிரிஞ்சு இன்றைக்கி நிற்கிது. பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இதை சும்மா ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சி கரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்தோன்னே நீங்கள் கடவுள்னு போயிடுவீங்க. அப்படி போனவங்க தான் எம்ஜிஆர், கண்ணதாசனும். கருணாநிதி போல. ஏன்னா அவர் விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசி அவர் வரைக்கும் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை. இவங்க வேணால் உருட்டுவாங்க, கருணாநிதி கிடையாது. கடைசி நாத்திகராக புதுறிவு தான். ஆமாம். அப்போது நீங்கள் அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் வந்து மனிதர்களுக்கு வந்து நீங்கள் அந்த இதுக்கு புரிஞ்சிக்கணும். உணர்வு ரீதியாக இல்லாமல் அறிவியல் ரீதியாக புரிஞ்சிக்கினா எந்த மாற்றமும் வராது. அப்போது இது எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கட்சியில் பெரியார், ஐயோ பெரியார் திடீர்னு வந்துடுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு இது பண்ணோன்னா டக்குன்னு பிஜேபிக்கு போனால் பெரியாரை தூக்கி போட்டுறது. நானே ஒரு காலத்தில் பெரியாரிஸ்டாக இருந்தேன். அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் பெரியார் தாசன் நம்பர் 1 பெரியாரிஸ்ட்டு. கடைசி காலத்தில் அவர் இஸ்லாமியராக மாறி அப்துல்லாவை ஏதோ பேர் வச்சுட்டு இருந்தார். இது எல்லாமே என்னென்னா ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க வந்து லைஃப்பில் ஒரு கட்டம் வரும்போது அந்த மரபியல் தொடர்ச்சி, கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி போயிடுது. அந்த மாதிரி டிக்கெட்டுங்கள் தான் இன்றைக்கி கூட வச்சுக்கிட்டு பெரியாரிசம் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. மாநாடு அதற்கான மாநாடாக நடக்கவில்லை. வெறுமனே உதயநிதியை தூக்கி பிடிக்கிற மாநாடு, ஸ்டாலினை அவருடைய சாதனைகள்னு இவங்களே சொல்லிக்கிட்ட மாநாடு. இந்த திமுக மாநாடு வந்து வெற்றியா இல்லையா? கடுமையான தோல்வி. ஏன்னா ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சால் அதோடைய வீச்சு வந்து அரசியலில் பிரதிபலிக்கணும். எதிர்கட்சிகளை அதை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு அதோடைய வீச்சு இருக்கணும், டாக்காக மாறணும். பொதுமக்கள் மத்தியில் இந்த மாநாடு இதாகணும். தொண்டர்கள் உற்சாகமாக மாநாட்டு முடிவுகளை கொண்டு செல்லணும், கிராமமாக கொண்டு செல்லணும். இவன் சீட்டை ஆடிட்டு அந்த ஜெயிச்ச பணத்தை தான் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தீங்களா இல்லையா? ரம்மி ஆடினாங்களே. இல்லை, ஒரு பக்கம் மட்டுமே வச்சு தீர்மானம் என்ன சாதாரண விஷயமா? தீர்மானம் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு, காலி சேராக இருக்குது, சேரெல்லாம் ரவுண்டு பண்ணிவிட்டு உக்காந்து ஆடுறாங்கன்னா எந்த தைரியம் இருக்கும்? அப்போ அவங்க எந்த அளவுக்கு தலைவனையும் அந்த கொள்கையும் அந்த தீர்மானத்தையும் மதிக்கிறாங்க. கொள்கையை உள்வாங்காம விட்டாங்களா? கொள்கையே இல்லையேங்க. ஏன்னா அவர் மட்டும் உள்வாங்கிட்டாரா? படித்தவர் 25 தீர்மானத்தை இப்போ கூப்பிட்டு கேளுங்க, இல்லை 25 தீர்மானத்தையும் தனித்தனியாக படிக்க சொல்லுங்கள். ஒரு தீர்மானம் படிக்கிறீங்க, அதை விலைக்கு பேச சொல்லுங்கள். தமிழுக்காக உயிர் கொடுப்பேன்றாரு, கரெக்டாக? சிபிஎஸ்சி வந்துடக்கூடாதுன்றாங்க. இவங்க வீட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலையா? ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஐயோ சிபிஎஸ்சி வந்துட்டா அவ்வளோதான், ஹிந்தி உள்ளே வந்துடுறாங்க. ஹிந்தி உள்ளே வந்தால் என்ன? அப்போ நம்ம தமிழ்நாடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை தானே ஸ்ட்ராங்காக நம்ம இருமொழி கொள்கைன்றது வந்து ஒரு நீங்கள் ஹிந்தி திணிக்கக்கூடாது, இந்தியை படிப்பவர்கள் படிச்சுக்கலாம், கரெக்டாக? விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான், கரெக்டாக? ஓகே, அதான் இல்லை, அது கவர்மெண்ட் கொள்கை, திமுகவுடைய கொள்கையும் அதுதான். ஆமாம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், படிக்கிறோம், படிச்சு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நான் சேர்ந்துருக்கேன், உன்னை நம்பி தான் நான் சேர்றேன், நான் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஏன் நீ தரமாட்டேங்கிற? சிபிஎஸ்சியில் சேர்ந்தால் நான் ஹிந்தி படிச்சுக்கணும். ஹிந்தி இன்றைக்கி பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஆகிடுச்சா? நீங்கள் ஒரு ரிச் சீட்டில் போய் கடை வைக்கணும் கூட ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் மூவ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி அவங்க தானே நம்ம ஊருக்கு பிஸ்னஸ் தெரியும், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு உருட்டு இருக்க அந்த உருட்டு. நீ வந்து இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு நீ இங்கேருந்து இங்கே இருக்கிற எல்லாருமே இவங்க சார்ந்த எல்லாருமே பிஸ்னஸ்ஸு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க, யார் கூட இருக்கா? இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் யார்? எல்லாம் வட மாநிலத்தில் வரணுன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ எதுவோ நீங்கள் அவங்க தான் இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்களும் இங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிச் ஷீட்டில் போய் ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் நீங்கள் மொழியால் நீங்கள் எதனா பணத்தை போட்டு என்ன முதலீடு பண்ணாலும் மொழியால் நீங்கள் இணையாத வரைக்கும் நீங்கள் இதாக முடியாது. இல்லை உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கொஞ்சம் விருத்தி பண்ணுறீங்க,
இப்போ ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிமாநிலம் கொல்கட்டா, டெல்லி இதெல்லாம் இது. நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு சிங்கோ வேறு யார்கிட்ட பேசுகிறேன்னா சிங்கோ இங்கிலீஷில் ஹிந்தி தானே பேசுகிறாரு. அப்போது உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் மொழியால் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனால் உங்களுக்கு எதாவது பாரமா? இல்லை, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ வேர்ல்டு லெவலில் சரி அதே போதுமானதாக. இங்கிலீஷும் இருக்குது, ஹிந்தியும் தெரியக்கூடாதுன்னு இந்த எண்ணம் பேசுகிறீங்க தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ஏன்னு கேட்குறேன். திணிப்பை விட்டுருங்க. என்கிட்ட நீங்கள் திணிக்காதீங்க உங்கள் மொழியை, அதை நான் வெறுக்கிறேன், கரெக்டு. ஆனால் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்ல புரியுதா? நான் இப்போ நீங்கள் என்ன ஸ்கூலுங்க படிச்சீங்க? சென்ட் பீட்ஸா? அங்கே இது இருந்ததா ஹிந்தி? ஹிந்தி இவர் அங்கே சாந்தம் ஸ்கூலில் படிச்சிருந்தாருன்னா இவருக்கு ஹிந்தியே கிடச்சிருக்காது. அப்போ இவருக்கு தமிழ் பேசுவார். உங்கள் இது தாய்மொழி தமிழா? ஆங்கிலோ இண்டியனு. இப்போ இவர் தாய்மொழி தமிழாக இருந்ததுன்னா இவர் தாய்மொழி தமிழ் தான் படிச்சிருப்பார். இங்கிலீஷ் நீங்கள் லாங்குவேஜ் இருமொழி கொள்கையில் வந்துடும் தானாக ஸ்கூலில். ஹிந்தி இப்போ சென்ட் பீட்ஸில் படித்தா ஹிந்தி. இப்போ இவர் 3 மொழி சொந்தக்காரா? ஒரு இடம் போய் கவர் பண்ண போகிறீங்க, திடீர்னு அங்கே ஒரு இதுக்கு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க, உங்களை அனுப்புவாங்களா அவரை அனுப்புவாங்களா? ஒரு முக்கியமான இதுங்க கான்ஃபரன்ஸுங்க, ஹிந்தியில் தான் பேசணும், ஹிந்தியில் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவரை தானே அனுப்புவாங்க. அவருக்கு இங்கிலீஷும் ஒரு அட்வான்டேஜ் தேவைப்பட்டாது. அப்போது நீங்கள் மொழியை தெரிஞ்சு வச்சது தப்பு கிடையாதுல்ல, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் தமிழ் பள்ளிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் ஹிந்தியை கொண்டு வந்தால் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜ். கற்றுக்காதவங்க போட்டோம், நீங்கள் யார் தடுக்கிறதுக்குன்னு கேட்குறேன். அப்போ கேட்டால் எனக்கு இருமொழி கொள்கை வச்சுருக்காங்க. இருமொழி கொள்கை எதுக்குன்னா எங்கள்கிட்ட நீ திணிக்காத, ஹிந்தியை திணிக்காத, தமிழ் இருக்குது, இங்கிலீஷில் நாங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல தொடர்பு மொழிக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நான், ஏன்னா அதிகாரி வட இந்திய அதிகாரிக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால் இங்கிலீஷு. நீ என்கிட்ட ஹிந்திக்குள்ள சர்க்குலர் அனுப்பாத, அது கரெக்டு, ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் வளர்கிற குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறந்து, நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தி படிச்சுக்கிறானுங்க, எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது. நீ மட்டும் இங்கே இந்த இதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டேன்னா அவன் அதை ஹிந்தி படிக்கிறதுக்காகவே சிபிஎஸ்சியில் பணம் கட்டி படிச்சுன்னுக்கிறான். கரெக்டா? இதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ரைட்டு, இதை ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாலினுடைய மகள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்களா இல்லையா? அப்போ நீ சிபிஎஸ்சி எதிர்த்து மாநாட்டு போட்டு இங்கே நடத்துகிறது முரண் தானே. எத்தனை அமைச்சர்கள், எத்தனை திமுக இருக்கிற பெரிய பெரிய தலைகள் ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க ஸ்கூல்லலாம் ஹிந்தி இல்லையா? அதை விட்டுருங்க. உயிர்கொல்லி நீட்டுன்றாங்க இந்த மாநாட்டில், உயிர்கொல்லி நீட்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீட் எழுதி பாஸ் ஆகி அமைச்சர்கிட்ட இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின எம்எல்ஏக்கள் பசங்க, கட்சி நிர்வாகிகள் பசங்க ஃபோட்டோலாம் வந்துருதா இல்லையா? அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளே நீட்டை ஏற்றுக்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? இவங்க இப்படியே தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் நீட்டு வந்துடுச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணான்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் போட்டான். இனிமேல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் போய் மாற்றினா தான் உண்டு, மசோதா கொண்டு வந்து 2 அவையில் மாற்றினா தான் உண்டு. அது நடக்குமா? இன்னொன்று, எல்லா ஸ்டேட்டும் கேரளா மார்க்சிஸ்டுகள் இங்கே உட்காந்து நீட்டுன்னு எங்களுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்காங்களா, அவங்க ஆள்ற கேரளாலேயே அழகாக முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஒரு போட்டித் தேர்வு, நம்ம போட்டி போடலாம், நம்ம மாணவர்கள் போட்டி போட்டோன்னா அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் உட்காந்து அவங்க படிக்கிறவங்களையும் கெடுத்துக்கின்னு ஐயோயோ நீ உன் கல்வி தரத்தை உயர்த்தணுமா வேணாவா? சிபிஎஸ்சியில் படித்தாதான் இது பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கல்வி தரத்தை உயர்த்துங்க. உயர்த்த முடியலைங்க, உடனே முடியாதுங்க. ரைட்டு, 10th +1 +2ல் நீட்டு பயிற்சிக்கான சிலபஸை கொண்டு வாங்க, அது ஒன்று சரிங்க. அது கூட என்னால் இதுங்க, பயிற்சி மையம் மாவட்டத்தோறும் திறங்க, நீட் பயிற்சின்னு திறங்க. நீங்கள் வெளியில் கட்டி 3 லட்சம் 5 லட்சம் கட்டி படிக்கிறவங்க அரசு நீட்டு பயிற்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான், தனியார் காலேஜில் ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு செலவாகும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் அரசு நீட்டு பயிற்சி மையம்னு வைங்க. அதில் தரம் வாய்ந்த பயிற்சியை கொடுங்க. நாங்கள் அடிக்கிறோம் பாடுறான்னு இறங்கி அடிங்க, யார் உங்களை தடுக்கிறா? இது எல்லாம் ஏமாட்டுத்தனம் தானே. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு மாநாடு தீர்மானம்னு சொல்லிட்டு என்னது மாநில உரிமை மீட்பு மாநாடு, அந்த மாநாட்டில் மாநில உரிமையை மீட்கிறதுக்கான என்ன தீர்மானம்னா ஒன்றுமே கிடையாது. மகளிர் உரிமை தொகை கொடுத்த முதல்வருக்கு பாராட்டு, வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்ட முதல்வருக்கு யாராவது நம்புவானாங்க? வெள்ள பாதிப்பில் மீண்டான்னு வயிறு எறிய மாட்டான் அவன். நீங்கள் போன தடவை அவங்க அம்மா ஆட்சியில் திறந்து விட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க,
இந்த தடவை 4000 கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், தண்ணியே நிற்காதெல்லாம் சொன்னீங்க. அதை நம்பி கீழ்த்தளத்தில் நாங்கள் வீடு பிடிச்சி ஃப்ரிட்ஜு அது இதுன்னு இஎம்ஐயில் வாங்கி போட்டு ஒப்பிட்டோம். கார் வரணும் இஎம்ஐயில் வாங்கி நிப்பாட்டோம் வீட்டு வாசல் முன்னாடி. திடீர்னு மழை பெஞ்சா தண்ணியே போகாமல் எல்லாம் போச்சுடா. 15 லட்சம் 20 லட்சம் நீ 6000 ரூபா கொடுக்கறதுக்கு நீ ஐடி கட்டிதுன்னா பில்லு கொடுன்ற. இதில் வேறு வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்ட முதல்வருக்கு பாராட்டுன்னு தீர்மானம் போட்டிங்கன்னா எவ்வளோ வயிறு எரியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் அந்த மாநாட்டுடைய ஃபெயிலியரு. இன்னொன்று, ஆட்களை திரட்டினாங்க, வந்தாங்க, போனாங்க. பாதிக்கு மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் கிளம்பி சென்னைக்கெலாம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. திமுக 1949 ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட அந்த ராபின்சன் அந்த கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் திரண்டிருந்தாங்க. ஸோ பேசின ஒவ்வொரு பேச்சாளர்களுடைய பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து அப்படி ஈர்த்ததுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கும் வரை கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் பேசியே வந்து கட்சியை வளர்த்த கட்சி திமுக. இது எல்லோருக்குமே அறிந்த ஒரு விஷயந்தான். பல ஆண்டு காலம் பல பேச்சாளர்களை வந்து உருவாக்கின ஒரு கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பேச்சாளர்கள் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக? அன்னைக்கு பேசுன மாதிரி இன்றைக்கி மேலே போட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமானா முடியாது. ஆனால் திமுகன்றதை பேசியே வளர்ந்த இயக்கம்னுவாங்க. நாடகம் போட்டு நாடக கலை மூலயமா மக்கள்கிட்ட புரட்சிகர கருத்துக்களை, திமுகவுடைய கொள்கைகளை, இந்திய எதிர்ப்பு, மொழிப்போர், மொழி படங்கள் மூலமாக கூட படங்கள் மூலயமா, பாடல்கள் மூலயமா, நாடகம் மூலயமா, எம்ஜிஆர், சிவாஜி, கருணாநிதியை நடிச்சிருக்காரு நாடகத்தில். பெண் வேடம் மட்டும் நடிச்சிருக்காரு. ஆமாம். கருணாநிதி, எம்ஜிஆர், சிவாஜி, கருணாநிதி, என்எஸ் கிருஷ்ணன், எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், எஸ்எஸ்ஆர், கேஆர் ராமசாமி, அண்ணாவும் நடிச்சிருக்காரு. அப்போ இவங்க அப்படி கொண்டு போயிருக்காங்க எல்லாமே நாடகத்தை. இப்படிலாம் நாடகம், கலை, இலக்கியம் இது மூலயமா கொண்டு வந்த ஒரு இயக்கம். எல்லாத்துக்குமே சொந்தமான ஒரு இயக்கம். பேசணுன்னா வசனம் எழுதுறதுனா அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட தீப்பொறி பறக்கும். தீப்பொறி ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தார் பேச்சு. ஆமாம். சொல்லின் செல்வர்னு இருந்தார் சம்பத்து. நாவலர் நெடுஞ்செழியன். இந்த மாதிரி பேச்சுக்காகவே பேச்சாற்றல் மிக்க தலைவர்கள். இப்படி இருந்த காலகட்டத்துக்கு கடந்து கலைஞர் காலகட்டம் அதுக்கப்புறம் வரதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இல்லாமே போச்சு. கொள்கைன்றது முதல்ல ஓரங்கட்டினாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆளுங்களை ஆபாசமாக பேசுறதுன்றது ஆரம்பித்தாங்க. நீங்கள் எம்ஜிஆர் வெளியில் வரும்போதெல்லாம் இவங்க எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு கடுமையாக ஆபாசமாக மற்ற பெண்களை இதுவாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அதை ரசிக்கிறது ஒரு கூட்டம். இப்படியே தான் போச்சு. அப்புறமா தலைவர்களை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் தலைவன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி என் தலைவனை பார்த்து பயந்தான்னு அதெல்லாம் கிண்டல் பண்ணிலாம் எடுத்துருப்பார் நம்ம மணிவண்ணன். ஏகாதிபத்தியமே, அமெரிக்க அதிபர் இவருக்கு சொல்கிறேன், அமாவாசையை எதிர்த்து நிற்காதீர்கள், அமாவாசைக்கு வாக்களியுங்கள் அப்படின்லாம் பேசுவார். அந்த இதில் அமாவாசை எச்சரிக்கையாக சொல்கிறேன். இதெல்லாம் இவங்க பண்ண கூத்து. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசு, என் தலைவனை விட்டு ஆளே கிடையாதுன்ற மாதிரி, உலகத்திலேயே அறிவாளி என் தலைவன் தான், அவர் எவனுமே கிடையாதுன்ற மாதிரி தான் பேச்சாளர்லாம் பேசுவாங்க. இப்படியே மருவி இப்போ வந்து எப்படின்னா இவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குல்ல, ப்ரொமோட்டர்ஸு, இன்ஃப்ளூயன்சரு இவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்வீச்சு, செந்தில், இந்த மாதிரி திமுக பத்திரிகையாளர்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் திராவிடன்னு பேசுவாங்க, பெரியார்னு பேசுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த மேடையிலே ஏறி முதல்வர் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்குலாம் நிற்கும். இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். நீங்கள் பத்திரிகையாளரை மட்டும் நில்லுங்க, விமர்சனத்தோடு நில்லுங்க, நீங்கள் வந்து கட்சிக்காரர் மாறாதீங்கன்னு. இந்த இது மாறி போச்சு இப்போல்லாம். அவர் யார் பத்திரிகையாளர் யார் கட்சிக்காரன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. எப்படியாவது தலைமையை நெருங்கிடணும், நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்கணும், அவங்க கேட்குறத எழுதி கொடுக்கணும். அப்போ எழுதி கொடுக்கும்போது என்னன்னு ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்குறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் சுற்றி கூட்டம் வரும்போது மாநாட்டில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எங்கே வாடகைக்கு எடுக்கிறாங்க? இருக்கிறதே இருக்குது. கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா, திண்டுக்கல் லியோனி, ஏங்க அவங்களாம் வந்து பூமரங்கிள்ஸ் மாதிரி. இளைஞரணி மாநாடு பற்றி நான் பேசினுக்கிறேன், நீங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர்களை சொல்கிறீங்களே. இளைஞரணி மாநாடுனா இளைஞரணியில் சேர்ந்தவங்க ஒரு 20 பேராவது பேசணும்ல சப்ஜெக்ட் எடுத்து. அப்போ தானே கீழே புதுசாக வர இளைஞனுக்கு அவங்கள தலைவராக தெரியும். இப்போ கருணாநிதி வந்தார்னா கருணாநிதி மட்டுமா வந்தார்? ராபின்சன் பூங்காவில் அண்ணா மட்டுமா பெரிய ஆளாக இருந்தார்? எல்லாரும் அண்ணாவை மட்டுமா புகழ்ந்து வந்தாங்க? கருணாநிதி தனியாக பேசுவார், சம்பத்து தனியாக பேசுவார், நெடுஞ்செழியன் தனியாக பேசுவார், அன்பழகன் தனியாக பேசுவார், NV நடராஜன் தனியாக பேசுவார். இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. ஒவ்வொருத்தரும் அனல் பறக்க பேசுவாங்க. ஆமாம், ஒரு 50-60 தலைவர் இருந்தாங்க. ஆசை தம்பி இருந்தார், மதியழகன் இருந்தார். இந்த மாதிரி சில பேர்லாம் பேசுனா அப்படியே 2 ஹவர் 3 ஹவர் நிற்க வைப்பாங்க. அடுத்தடுத்து கட்ட தலைமுறை வரும்பொழுது
80களெல்லாம் வைகோலாம் வந்துட்டார்ல, ஆமா. ஒரு செட்டு அப்படியே இருந்ததில்ல. துரைமுருகன் பேசுவார், ரகுமான் கான் பேசுவார், சுப்பு பேசுவார். இது ஒரு டீம் அப்படியே இருந்தது. விடுதலை விரும்பி, மிசா கணேசன் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிது. அது தீப்பொறி ஆறுமுகமாகவும் கோவை ராமநாதனாகவும் வெற்றி கொண்டனாகவும் மாறியது. ஆபாச பேச்சுகள். புரியுதா? தலைவர்களில் வந்து யாருன்னா இவர் பேசுவார், கலைஞர் பேசுவார், ஸ்டாலின் பேச்சாளர் கிடையாது. ஒரு அன்பழகன் பேராசிரியர். அதுதான் அவங்கெல்லாம் 40கள் 50கள் தலைவர்கள் அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி குறைஞ்சி வந்தால் இப்போ நிற்கிது. பேச்சாளர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? சரி இருக்க இப்போ கூடுவா தீக்கால கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பேச விட்றது. அப்புறம் அந்த மதிமாறன், தோசை மதிமாறன், இது கூட இதுன்னு சொல்லாதீங்க, அவர் தான் சொன்னார் தோசையில் எத்தனை ஜாதி இருக்குன்னாரு. அப்புறம் மதிவந்தனின்னு ஒரு வழக்கறிஞர் தீக்கா, அப்புறம் ரியாவா திருநங்கை ஒருத்தவங்க, அப்புறம் அந்த கனிமொழின்னு ஒரு அம்மா பேசுனாங்க. அந்த கனிமொழியில் இவங்க இன்னொரு கனிமொழி. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று 12-14 வயசு இருக்கும். இந்த ஸ்கூலில் இது பண்ணுறவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சது. இந்த மாதிரியே தான் ஓடிச்சு. அப்புறம் பிரசன்னா, தமிழன் பிரசன்னா, ராஜீவ்காந்தி மாணவர் அணிலேருந்து இப்படி தான் கட்சி இதுன்னு மற்றபடி பார்த்தா இளைஞர் அணிலேருந்து யாரையும் மேடை ஏற்றலை. இவங்க தான் பேசுனாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய இளைஞர் அணி, லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட இளைஞர் அணி, அதில் ஒரு 10 பேர் கூட இல்லை கலைக்குழுக்கு. பூபாலம் கலைக்குழுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த கலைக்குழுவை மேடையில் ஏற்றுறாங்க. அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கலைக்குழு கூட உருவாக்க முடியலல்ல. நீங்கள் உருவாக்கவே தேவையில்லை. கலைக்குழுக்கான கலை இலக்கியம் அதுனா இருக்கும், இளைஞர் அணியில் ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் கூப்பிட்டு மாவட்டந்தோறும் ஒரு கலைக்குழு உருவாக்குனா. இல்லை, திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அப்படின்னு வச்சுருக்காங்களே. ஆமாம், அது தனி, அது இருக்கும். ஏதாவது சீட்டு வாங்கினா யாராவது அதில் இருப்பார். அதோட அவள் தான், அவர் வேறு எதுவும் செய்ய மாட்டார். நான் கேட்குறது, ஒரு 70 மாவட்டம், அவங்களுக்கு மாவட்டமாக ஒரு 70 மாவட்டமாக வச்சுருக்காங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் ஒரு கலை இலக்கிய குழு உருவாக்கு. இப்போ 70 கலை இலக்கிய குழு இருக்குமா? லைன் கட்டி நிற்குமா? மாநாட்டு மேலே அதுவே போதும்ல. நீங்கள் வந்து என்ன பாட்டு இது, காவா அலி அதெல்லாம் போட தேவையில்ல. ஆடல் பாடல் அதெல்லாம் போட தேவையில்லையா? நீங்கள் இந்த கலை இலக்கிய குழு வச்சே நடத்திட்டு போயிடலாமா? இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசுடைய விஷயங்கள் இது சொல்லுவாங்க தெரியுமா, சென்னை கலைக்குழுலாம் இருந்துச்சு தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியில்? ஆமாம் ஆமாம். வீதி நாடகம்லாம் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க கொள்கையை பரப்பும் விதமாகவும் அமைஞ்சது. 10 பேர் சேர்ந்து அன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைமை அழகாக அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க. ஓப்பனாக இருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே புரியும். சட்டையர் பண்ணுவாங்க, நகைச்சுவையாக இருக்கும். அப்படியே அந்த கலைக்குழு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்களால உருவாக்க முடியல. கழக கொள்கை பாடல்கள் புதுசாக உருவாக்கி பாடி அதை மேடையில் பாட ஏன் அவங்களால முடியல? ஒரு நாகூரணிபா இருந்தார்ல, இப்போ குத்தூஸ் இறையன்மன் குத்தூஸ் இருக்கார்ல, அதே நாகூரணிபா பாட்டிலே பாடுவார். அவரே ஏன் மேடையத்தில்? அப்போது இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களே இல்லை, அதுக்கான கவனமும் இல்லை. இவங்களை சுற்றி ஒரு கூட்டம், அந்த ஒரு டீம் கோர் கமிட்டி. அந்த கோர் கமிட்டி என்ன முடிவு வந்து 4 ஏவி போடலாம். அதில் 3 ஏவி பெரியாரை பற்றி இருக்கட்டும், ஒரு ஏவி கலைஞரை பற்றி இருக்கட்டும், 1 உதயநிதியை பற்றி அவருடைய இதை பற்றி சாகசத்தை இருக்கணும், ஒரு ஏவி, அப்புறம் ஒரு 1500 ட்ரோன், அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது டெல்லியில், அவன் இதே சாகசம் பண்ணுவான். அவனை கூட்டம் துட்டை கொடுத்து அப்படி ஷோ பண்ணேன் இதானே, வேறு என்ன? அப்போ மாநாடு ஒரு நாள் தான் நடத்த முடியுது. கலைஞர்லாம் 3 நாள் நடத்துவார். மாநாடுக்கு துட்டு வசூல் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. துட்டு கொடுத்தா கூட்டு வரணும், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நாள், அதுலேயும் பாதி மேலே கிளம்பி போயிட்டாங்க. மத்தியானம் மேலே எல்லாம் கிளம்பிட்டான் சென்னைக்கு, அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். இருந்தவனை சீட்டாடி இருந்தான், முடிஞ்சிச்சா? இப்போ இந்த மாநாடு, இப்படி நடந்த மாநாடு முடிவு, நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு கேளுங்க. இளைஞர் நிர்வாகி கூப்பிடுங்க, இளைஞரணி கூப்பிடுங்க. என்ன அதோடைய வீச்சு என்ன இருக்குது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாநாடுடைய அந்த இது என்ன, க்ரஷ் என்ன, அதோடைய இது என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். இருக்காது. இல்லை நீங்களாம் சொல்லுங்கள். இல்லை, இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. மதமா மனிதமா, அதே சமயம் வந்து சமூக நீதியா, ஸோ அவங்களுடைய மனு நீதியா பார்த்துடலாம் ஒரு கை. ஆமாம், மாநாடு என்னைக்கு நடந்தது? மாநாடு முந்தானத்து நடந்தது. அப்போ 2 நாள் ரூம் போட்டு யோசிச்சு இன்றைக்கி அறிக்கை விட்றாங்க. இல்லை, வெற்றிகரமாக நடந்திருக்கு, நாங்கள் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட போகிறோம் அப்படிங்கிற இதில் குறிப்பிடுறாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. சமூக நீதி. ஆமாம். ஒரு பட்டியலின பெண் ஒரு திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் கொடுமைப்படுத்தப்படுகிறார். 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 8 மாதம். அந்த பெண்ணுக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி.
அந்த பெண்ணை ஜாதியை சொல்லி திட்டுகிறார். கடைசியில் அந்த பொண்ணுக்கு யார் மேலேன்னு உன்னை மிரட்டி உன்னை தூக்கி பிரார்த்தல் பண்ணன்னு உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னை வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க கைது செய்யப்படலை. இதுக்கு பேர் சமூக நீதியை நிலைநாட்டுறதா? அனிதாக்காக கண்ணீர் விடுறீங்கள, அதே வயசான இந்த பொண்ணும் நீட் படிக்கிறதுக்கு தானே இது பண்ணுது. இதுவும் அனிதாவும் பட்டியலின பெண், இதுவும் பட்டியலின பெண். அந்த அனிதாவும் +2 முடித்தது, இதுவும் +2 முடித்தது. அதுவும் நீட்டுக்காக இது பண்ணது, இதுவும் நீட்டுக்காக இது பண்ண வறுமை. அந்த வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு அப்புறமா நீட் எக்ஸாம் எழுதலான்னு இது பண்ணுது. நீங்கள் அதை தூக்கி பிடிக்கணுமா, அதை கொடுமைப்படுத்தணுமா? கொடுமைப்படுத்துன மேலே என்ன நடவடிக்கை வந்தது? இதுக்கு பேர் சமூக நீதியா? எந்த சமூக நீதியை நிலைநாட்டுறீங்க? எங்கே போய் சமூக நீதியை நிலைநாட்ட போகிறீங்க? இதை அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி தானே. அப்புறம் சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோன்னா இது தானுங்க நிலைநாட்டுறது. எங்கள் கட்சிக்காரங்க தானே உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. போய் சரண்டராக சொல்லணும்ல. கருணாநிதி எனக்கு சம்மந்தம் இல்லைன்றதா? ஆண்டவன் கருணாநிதியும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? கருணாநிதியை கூப்பிட்டு அவங்க முதல்ல சரண்டராக சொல்லு, அதுக்கப்புறம் ஜாமீன் கீமீன் வாங்கிட்டு இது பண்ணு. சட்டப்படி நாங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரங்க இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியதானே, ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ சொல்ல வேண்டியதானே, எங்கள் கட்சிக்காரர் இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அந்த பெண்ணுடைய மேல் படிப்புக்கு திமுக உதவி செய்யலை, அரசு உதவி செய்யும் சொல்லணுமா வேணாவா? என்ன இன்னை வரைக்கும் யாராவது நீங்கள் கேட்குறீங்களா? ஊடகம்னு யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட? உதயநிதி யார்ட்டையாவது இல்லை திமுககாரங்க யார்ட்டையாவது மைக் போட்டாங்களா? யாராவது இந்த விஷயம் கேட்டாங்களா? சரி விடுங்க, இவ்வளோ தூரம் பரவிடுச்சுல பெருசாக வெளியில், அவருக்கு தெரியாமல் போயிருக்கோம். என்னடா நம்ம சமூக நீதி நிலைநாட்டுறதில்ல இது வரலையே, டக்குன்னு இதை சரி பண்ணால் தான் சமூக நீதியை கரெக்டாக நிலைநாட்ட முடியும்னு எதாவது பண்ணாரா? இதுதான் நிலமை. நீங்கள் அந்த பொண்ணுக்கு அரசு கையில் இருக்குல்லங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்துணவில் ஒரு வேலை கொடுக்குறாங்க, பொழைச்சிக்கிட்டோம். அந்த பொண்ணுக்கு ஒரு வீடு கொடுக்குறோம். இந்த இந்த திட்டம் அதான் மத்திய அரசு திட்டம் தானே, ஒரு வீடு கொடுக்குறோம். அந்த பொண்ணு படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்குறோன்னு அறிவிங்க. அறிவிச்சா நல்லாயிருக்கும்ல. நம்ம முதல்ல உதயநிதியை பாராட்டலாம், கரெக்டாக பண்ணுறீங்க, சமூக நீதினா இதுதான். அப்பா இவங்களாம் எப்படியோ, கட்சி எப்படியோ, ஆனால் உதயநிதி வேறு லெவலுங்க அப்படின்னு பாராட்டலாமா வேணாவா? இந்த கூடக்கிறான லகுல பாண்டிங்க, இந்த கூடையே சுற்றிக்கின்னு எல்லாம் அவனும் யாராவது சொல்லலாம்ல, எழுதிலாம் கொடுக்குறான்ல, அவன் சொல்லலாம்ல இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் இருக்கும். கொண்டாவது போயிருப்பீங்களா கவனத்துக்கு? இப்போ உதயநிதி அவர்களுடைய கவனத்துக்கும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கும் சரி, இது போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கே தெரியலங்க, அதான் கேட்குறேன். இதெல்லாம் போலன்னா நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கும் தகுதியே இவ்வளோ நியூஸ் வந்துருச்சே சார். அதை தான் சொல்ல வரேன். இதுக்கப்புறமும் உங்கள் கவனத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. சாதாரண இப்போ ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவாங்க என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம்பா. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்க கொடுமை அப்படின்னு. இப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியல? அண்ணாமலை பேட்டி கொடுத்தா தெரிஞ்சிடும்ல, உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டுருவோம்ல. அண்ணாமலை தான் மொதல் நாளாக ட்வீட் போட்டார் தெரியும்ல. அப்புறம் நீங்கள் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவோ இல்லை எதிர்கட்சி யார் என்ன சொன்னாலும் உடனே அது கணக்கில் எடுக்கப்படும். அதுக்கு என்ன தீர்வு இல்லை அதுக்கு என்ன பதில் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் ஏர்மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி 4 நாளாக சும்மா இருக்கிறீங்க, ஒன்றும் சம்பந்தம். கூட்டணி கட்சிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சா உடனே அவர் கவனத்தில் கொண்டு உடனே அது என்னன்னு பார்க்க சொல்லுவார். கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவனை கண்டிச்சிட்டார்ல, அதை மார்க்சிஸ்ட்டுகளெலாம் ஒன்றும் லேட் ஆகும், அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எங்கள் கோச்சிக்கு வர என்னமோன்னு. திருமாவளவன் கண்டிச்சிட்டார்ல, சீமான் கண்டிச்சிட்டார்ல, அண்ணாமலை கண்டிச்சிட்டார்ல, இதுக்கப்புறமா அவங்கள போய் ரீச் ஆகலன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதுதான் நிலமை. அப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க அந்த கேள்வி தான் வரும். இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளையராஜா அவர் நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வருதுன்னாரு. அதை அவரை இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? மதிப்பிற்குரிய இளையராஜா அவருடைய இசையை ரசிக்காத ஆட்களே கிடையாது. அவருடைய இசையில் நான்லாம் மயங்கியிருக்கிறேன். ஆனால் தனி மனிதர் இளையராஜாவை நாங்கள் மதிக்கவில்லை. ஏன்னா அது அவருடைய கருத்து. அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க, அவர் சில விஷயங்களை இப்படி வாழணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அவருக்கு இதுக்காக ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, அவர் இசையில் பெரிய ஆளாக இருக்கலாம், மற்றதுலலாம் ஃபெயிலியர். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார்.